Suffering of the present is not compared to the glory of God. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. உபத்திரவப்பட்டது நல்லது. பாடுகள், உபத்திரவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு உலைக்களத்திலே போடப்பட்ட அந்த தங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அது புடமிடப்படும் போது அது சுத்த பொன்னாக வெளிவருகிறதாக இருக்கிறது. இவ்வுலக பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 18ஆம் அதிகாரம் சொல்கிறது. ஆதலால் இவ்வுலக பாடுகள் இனிவரும் நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு சுதந்திரராய் மாறுகிறோம் என்று சொல்லி 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதோடு சுதந்திராய் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திராய் இருந்து கிறிஸ்துவுடனே மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுகளை நாம் சகிக்கிறோம். நாம் எவ்வளோ பாடுகள் சகிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மகிமையை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். மகிமையை காண்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.